love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்டையர் பைத்தன்ல நம்ம பார்க்க போது சாப்டர் 88 நாள் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கடந்த 3 நாளா இன்னைக்கு வந்து சயின்ஸ் மேல சாப்டர் 3ங்க. ஓகே, இந்த கடந்த 3 நாளா சாப்டர் 2 பார்த்தோம். அந்த சாப்டர் 2ல 3 பார்ட்டா பிரிச்சோம். கான்ஸ்டன்ஸா 3 மாடலா பிரிச்சோம். அதுல டோட்டலா 13 ஈக்குவேஷன் இருந்தது. ஸோ அவ்வளோ சாப்டர் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லிட்டு பட்டுது. அதான் பண்ணேன் நான். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம், ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ண கூட தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இன்னைக்கு நம்ம பார்க்க போது என்னன்னா ஆப்டிமைசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆப்டிமைசர், இந்த ஆப்டிமைசரா 2 பார்ட்டாக பிரிக்க போகிறேங்க. ஓகே, அது வந்து சும்மா வீடியோ கவுண்ட்டுக்காக நான் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்டிமைசர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் அது ஏன் 2 மாடுலாக பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப்டிமைசர்னா எப்பவுமே ஒரு பார்ட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது. எதை வந்து ஒரு சப்ளை செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஓகே, ஸோ அப்படியே வர வழியில் உங்களுக்கு இந்த 4-5 கடைகள் இருந்தால் ஆப்டிமைஸ் பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு பெட்ரோலையும் சேமிச்சு இல்லை டீசலையும் சேமிச்சு உங்கள் காரியத்தையும் முடிச்சிங்கன்னா அது அந்த ரூட்டையும் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. அந்த பாயிண்ட் A to பாயிண்ட் B தான். பட் உங்களுக்கு வேண்டியதை வாங்கியாச்சு, ஷார்ட் டிஸ்டன்ஸும் எடுத்தாச்சு, என்னென்ன எல்லாமே ஒரே இதெல்லாம் முடிச்சாச்சு. இதுக்காக 4-5 நட போக தேவையில்லை. இதான் அந்த ஆப்டிமைசர்ஸ் வந்து ஹை லெவல். அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஆப்டிமைசர்ஸ் வந்து என்னென்னா இட்ஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ப்ரொசீஜர். ஓகே, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ கொடுக்கும், இல்லை அதோட ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுக்கும். ஓகே, இது என்னடா சொல்கிற, ஃபங்க்ஷனுங்கிற ரூட்டுங்கிற ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சயின்ஸ் உள்ளதே சயின்ஸ், ஓகேவா, அதில் முக்கால்வாசி டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் தான் இருக்குது. இந்த சின்ன வயசுல காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன் தெரியல. அதில் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸு, லீனியரு, நான் லீனியரு, அந்த மாதிரி நிறையா வரும் பார்த்தீங்களா. அந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நிறையா வந்து மெஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், மெஷின் லேர்னிங் படிக்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ கம்ப்யூட்டர்ஸே என்னங்க மேத்தமெட்டிக்ஸ் தானே. அப்போ அந்த மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மெஷின் லேர்னிங் வந்து அந்த மிஷினோட லாங்குவேஜை நீங்கள் பேச முடியும். ஏன்னா இது வந்து நத்திங் பட் 0 and 1 தானே. அப்போ அந்த லாங்குவேஜ் பேசினா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா. அதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இங்கே விஷயம். இப்போது எசென்ஷியலி எல்லா அல்காரிதமும் மிஷின் லேர்னிங்கில் வந்து அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, அதை வந்து மினிமைஸ் பண்ணணும்னா அதுக்கு ஆப்டிமைசர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஆப்டிமைசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்டிமைசர் வந்து ஒரு பாலினாமியலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரூட்ஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிடும். ஓகே, பட் நான் லீனியரில் அது முடியாது. இது வந்து நம்பையோட லிமிடேஷன்ஸ். இந்த லிமிடேஷன்ஸ்லாம் வெளில வரத்துக்கு தான் சயின்ஸ் பையில் வந்து நம்ம வந்து ஆப்டிமைசர் டாட் ரூட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஆப்டிமைசர் டாட் ரூட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இப்போ எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸை நீங்கள் வந்து நம்பையில் பண்ண முடியாது. ஆனால் ஆப்டிமைசர் டாட் ரூட்னு சொல்லிட்டு சயின்ஸ் பையில் பண்ணிடலாம். இதோட சின்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து 2 ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸை எடுக்கும். ஃபங்க்ஷன் ஓகே ரெப்ரசன்டிங் அன் ஈக்குவேஷன், x0 ஒரு இனிஷியல் கெஸ் ஃபார் த ரூட். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணோம் வித் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த சொல்யூஷன். ஒரு ஆக்சுவல் சொல்யூஷன் இஸ் கிவன் அண்டர் தி ஆட்ரிபியூட் ஆஃப் எக்ஸ். இப்போது இங்கே நீங்கள் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம எடுக்கிறோம். இப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் தாங்க பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் தான் பண்ண போகிறோம். இது நான் லீனியரு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதுக்கு போடுறோம், இது இங்கே போடுறோம். இப்போ நம்ம இங்கே எடுக்க போகிறோம் இந்த SciPy optimize. ஓகே, SciPy optimize இம்போர்ட் ரூட் போடுறோம். அந்த மேத் வந்து இம்போர்ட் காஸ்ன்னு சொல்லிட்டு போடுறோம். ஏன்னா நம்ம இந்த காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் பண்ணுறோம். ஒரு ஈக்குவேஷனை டிஃபைன் பண்ணுறோம். அதில் வந்து ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து 2 ஆர்குமெண்ட் எடுக்கும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஒன்று வந்து கெஸ்ஸுக்கு ஒரு இதுன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் ஈக்குவேஷன். இது வந்து இனிஷியல் கெஸ் ஃபார் த ரூட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து இது வருது. இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷனை சிம்பிள் ஆக்கி கொடுக்கறது. ஓகே, மெஷின் லேர்னிங்கோடது அந்த நான் லீனியர் இதை நமக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணி கொடுக்கறது. இப்போ நம்ம ஒரு நான் லீனியர் இதை பார்த்தாச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் அபவுட் த சொல்யூஷன் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் மை ரூட்னு சொல்லிட்டு போடலாம்.
இந்த பிரிண்ட் மை ரூட்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இதில் எல்லாமே கொடுக்கும். இந்த சொல்யூஷன் கன்போஸ்ட்டு பிளா பிளா பிளான்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துரும். இன்னைக்கு இது போதுங்க. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச இதுவே ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும்னு சொல்லி நம்புறேன் நான். இதில் கொஞ்சம் நிறைய இருக்குது, உங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்டிமைசர்னா என்ன, மிஷின் லேர்னிங்க்கு ஏன் வந்து காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஓகே இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அந்த எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ், லீனியர்னா என்ன, நான் லீனியர் ஃபங்க்ஷனா என்ன சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்க. நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ண போறோம். அப்போ நான் என்ன பண்றேன், இதை இன்னொரு வாட்டி உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்டு அங்க நான் போறேன். சரியா? ஸோ தட் உங்களுக்கு தெரியும் நான் வந்து வேஸ்ட் பண்ணலன்னு சொல்லி தெரியும். இது இன்னொரு வாட்டி கண்டிப்பா படிச்சு காமிக்கிறேன், அங்கேயிருந்து நான் கிளம்புறேன். சரியா? நாளையோட ஆப்டிமைசர் முடிஞ்சிருங்க. இந்த லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். உன்னை நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணையாக அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.